பெங்களூர் தண்ணீர் பஞ்சத்தால் அபார்ட்மெண்ட்டுகள், தொழிற்சாலைகள் பாதித்த நிலையில் இப்போது அந்த தண்ணீர் பற்றாக்குறை அங்குள்ள கல்வி நிறுவனங்களையும் பாதித்துள்ளது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் சமீப காலங்களில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள வீடுகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு இடையே இந்த தண்ணீர் பஞ்சம் இப்போது கடுமையாக பெங்களூரில் இருக்கும் கல்வி நிறுவனங்களை பாதித்து உள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் பன்னர்கட்டா சாலையில் உள்ள அபிக் அகாடமி என்ற தனியார் வீட்டுப்பள்ளி தற்காலிகமாக மூடப்பட்டு உள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அந்த பள்ளி மூடப்படுவதாகவும் அடுத்த வாரம் உள்ள நிலைமையை பொறுத்து பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அந்த பள்ளியின் நிறுவனர் இந்திரா ராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், கடந்த ஒரு வாரமாக ஆழ்துளை கிணறு வறண்டு கிடக்கிறது. தண்ணீர் டேங்கர்களுக்கு பலமுறை அழைப்பு விடுத்தும் அவர்களால் வர முடியவில்லை. தண்ணீர் டேங்கர்கள் இப்போது அரசு கட்டுப்பாட்டில் இருப்பதால் எங்களால் உடனடியாக நீரை பெற முடியவில்லை. இது குறித்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் தெரிவித்துள்ளோம். ஆக குழந்தைகளின் பெற்றோர்களின் ஒத்துழைப்பின்படி நாங்கள் பள்ளிகளை மூடுவதற்கு முடிவெடுத்துள்ளோம். தண்ணீர் நிலைமை சரியான பிறகு பள்ளியை மீண்டும் திறப்பதற்கு முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து அம்மாநில கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில், நாங்கள் நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகிறோம். எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பள்ளியில் தண்ணீர் நெருக்கடி இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்கிறோம். தேவையை பொறுத்து தேவையான முடிவுகளை செய்வோம் என்று சொல்லியுள்ளனர். பள்ளிகள் தொடர்ந்து இயங்க முடியாத அளவுக்கு பெங்களூருவில் மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இப்போதைக்கு சில பள்ளிகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் நிலைமை மேம்படவில்லை எனில் வரும் நாட்களில் மேலும் பல பள்ளிகள் இதனால் பாதிக்கப்படும் என தெரிகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஆன்லைன் கல்வி முறைக்கு பெங்களூர் கல்வி நிறுவனங்கள் மாறி வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது.